வணக்கம். நம்ம இன்னைக்கு லாஸ்ட் டைமா பார்த்த ஸ்ட்ராட்டஜியோடைய அந்த எக்ஸிகியூஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க போறோம். நோலா ஸ்ட்ராட்டஜின்றது லாஸ்ட் டைம் கோடிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா? அதோடைய என்ட்ரி எக்ஸிட்டு தென் ஸ்டாப் லாஸ் லெவல் இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயரில் பார்த்தீங்கன்னா 2 செலக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக 2x செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம செக் பண்ணும்போது நம்ம சிங்கிள் லாட்டும் போகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் போகலாம். ஸோ சிங்கிள் லாட் போகும்போது நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகும். 2, 3, 4 நம்ம அதிகமாக லாட் போகும்போது நம்ம கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ அதனால் எப்பவுமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணும்போது வித் மல்டிப்ளேயரோட செக் பண்ணுறது நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ அதில் எரர் எதனா இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் 2x நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ குவான்டிட்டின்னு பார்க்க போனீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு லாட்டுக்கு 25 குவான்டிட்டி, 2 லாட் போகும்போது 50 குவான்டிட்டி நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட்லாம் வரணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சிஇயை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா என்ட்ரி டைம் 9:30. ஸோ 9:30ல் 100 ருபீஸ் உள்ள சிஇபியை செலக்ட் பண்ணணும். 100 ருபீஸ்க்கு நியர்பை உள்ளது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிஇயில் 87.25 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதுவாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண அடுத்த செகண்டு எக்ஸிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஆக்சுவல் என்ட்ரி எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 87.25 அதிலிருந்து 15% டவுன் ஆகும்போது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 87.25 இன்ட்டு 0.85, இப்போ 74.1 இந்த லெவல் வரும்போது என்ட்ரி இருக்கணும். ஆக்சுவல் என்ட்ரி, செல் என்ட்ரி. ஸோ இது ஆக்சுவல் செல் என்ட்ரி -50 குவான்டிட்டி. ஸோ 74.1ல் என்ட்ரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் எக்ஸிட்டில் தான் எக்ஸிட் ஆகிருக்கு. இதில் 3 மணிக்கு யூனிவர்சல் எக்ஸிட் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஸ்டாப் லாஸ் அடிக்கலை, ஏன்னா எக்ஸிட் ஆகும்போது என்ட்ரி ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகலை. அதனால் யூனிவர்சல் எக்ஸிட் டைமில் சிஇ வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. அடுத்த பிஇ பார்ப்போம். பிஇயில் 9:30க்கு என்ட்ரி, 100 ருபீஸ்க்கு பக்கத்தில் உள்ளது என்ட்ரி எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே 109.35 எடுத்திருக்கு. 100 ருபீஸ்க்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது வந்திருக்கும். அதனால் 109.35ல் ஆப்போசிட்டில் இருக்கும் எடுத்திருக்கு. இப்போ இதில் என்ட்ரி எங்கே வரணும்? இப்போ அடுத்த செகண்ட் எக்ஸிட் ஆகிருக்கு. இது வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷனுக்காக பண்ணுறது, டம்மி ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ என்ட்ரி எடுத்துட்டு உடனே எக்ஸிட் ஆகிடணும். ஆக்சுவல் என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா 109. வந்து 15% கீழே போகும்போது. ஸோ அப்படின்னா 109.35 இன்ட்டு 0.85, 92.9 வரணும். ஸோ 92.25ல் ஆக்சுவல் செல் என்ட்ரி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைடில். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 50% நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ 92.25லேருந்து இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா 50% லெவல் வரும் உங்களுக்கு. ஸோ 138.3. இது நமக்கு எங்கே எக்ஸிட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 146ல் எக்ஸிட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து மேபி அதிக வேகமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸிட் ஆகிற டைமில் மொமெண்டம் வேகமாக இருந்ததுன்னா ஸ்லிப்பேஜ் நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும் அது. ஸோ அந்த டைம் பொறுத்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஆர்டர் தான் எல்லாமே இதில் விழுது நம்மளுக்கு. என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் மார்க்கெட் ஆர்டரில் விழுது. அதனால் எக்ஸிட் ஆகிற டைமில் இல்லை என்ட்ரி ஆகிற டைமில் வந்து மொமெண்டம் வேகமாக இருந்ததுன்னா அந்த டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் என்ட்ரி வரணும்னா ப்ரைஸ் திரும்ப உங்களுக்கு அந்த 146லேருந்து கீழே வந்திருக்கணும். கீழே வந்து திரும்ப உங்களுக்கு அந்த 92.2 இருக்கு இல்லையா, 92 ருபீஸ்க்கு கீழே வரும்போது தான் செகண்ட் என்ட்ரி வந்திருக்கணும். பட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் டவுன் ஆகலை. புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் கீழே வரலன்றதுனால செகண்ட் என்ட்ரி நம்ம எடுக்கலை. மேபி நம்ம அடுத்தடுத்த நாள் செக் பண்ணி பார்க்கலாம். மேபி நாளைக்கு கண்டிஷன்ஸ் வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு வந்ததுன்னா அதை பற்றி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒருத்தருக்கு வர மாதிரி இன்னொருத்தருக்கு ரிசல்ட் வராது. டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாகவே.
எல்லாருக்கும் சேம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால எக்ஸாக்ட்டா இதே தான் வரும்னு சொல்ல முடியாது. பட் நீங்க கண்டிஷன்ஸ் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்றத மட்டும் செக் பண்ணி பார்த்துங்க. நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கும் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு செக் பண்ணி பார்க்கலாம் அத.